வணக்கம் நண்பர்களே. ஒரு இல்லத்தரசியாக சூப்பர் மார்க்கெட்டில் பொருளை வாங்க போகும்போது பணத்தை எப்படி மிச்சம் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரவா? இன்றைக்கி அது சம்மந்தமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் அதை தான் இப்போது கொஞ்சம் மாதங்களாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. சூப்பர் மார்க்கெட் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த ஆஃபர் பார்க்குறது, இல்லை புதுசாக எதனாவது ஒரு பொருள் இருக்கிறத பார்க்குறது, இல்லை புது விதமாக எதனா ஒன்று டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிறது, மற்றவங்க எதனாவது ஒன்று வாங்கினாங்கன்னா அவங்க அதை வாங்கியிருக்காங்களே நம்மளும் அதை வாங்கி பார்ப்போமே அப்படின்ற அந்த ஆர்வம் இயல்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒன்று தான். அதே ஆர்வம் எனக்குள்ளே இருக்கும். நான் அன்வான்டாக தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்கி 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 டப்பாவில் போட்டு வைக்கிற பழக்கம் எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் இந்த கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 2.5 வருஷமாக நான் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தேவையில்லாத பொருளை வாங்கி வாங்கி வைக்கிறது. அப்புறம் அது எக்ஸ்பைரி டேட் கிட்டக்க வந்துடும். அதை நான் யூஸும் பண்ண மாட்டேன். திருப்பி அதை குப்பையில் தான் போடுவேன். அப்படி குப்பையில் போடும்போது தான் தோணாமல் இருந்தது. இப்போ தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு இந்த மண்டையில் பலமான அடிங்கெல்லாம் நிறையா விழுன்னு சொல்லுவாங்கல்ல. வாழ்க்கையில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத சில ஸ்டேஜுக்கெலாம் நம்ம போவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்போ எப்படி இருக்கும், எப்போ மாறுன்றதே நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஃபினான்ஷியல் டைட்டப்போ தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். நம்ம தேவையில்லாத விஷயங்களில் எதெல்லாம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அதிகமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மளிகை ஜாமான் தான். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம இதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமே, இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் என்னோடய மைண்டில் ஓட ஆரம்பிச்சிது. சரி, ஓகே, இனிமேல் நம்ம இதுலேருந்து குறைக்க ஆரம்பிக்கணும், இதுலேருந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சமைக்கும் போது ஒரு எண்ணெய் கூட நான் 1 கரண்டி ஆயில் தான் ஊற்றி சமைக்கணும்னா நான் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி சமைப்பேன். அது அன்ஹெல்தின்றது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிலர்லாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அது அன்ஹெல்தி. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சமைச்சு அந்த எண்ணெயில் வர டேஸ்ட்டில் சாப்பிட்டாலே சாப்பாடு போதுன்றான்ற அளவுக்கு மைண்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்போ தான் கொஞ்சம் உட்காந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம நிறைய விஷயங்களை தப்பு பண்ணுறோம், நிறைய விஷயங்களை மிஸ்டேக் பண்ணுறோம், நிறைய நம்ம கம்மி பண்ணணும், நிறைய நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். நோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அடிக்கடி டிமார்ட்டுக்கு தான் போவோம். நானே என் ஹஸ்பண்டும் டிமார்ட் போயிட்டு கோதுமை மாவாக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு. ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அந்த 6 மாதத்துக்கு அதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அதை யூஸ் பண்ணுறேனான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அதனால நான் ஃபஸ்ட்டு உட்காந்து என்ன பண்ணேன், ஒரு லிஸ்ட்டு போடணும். லிஸ்ட்டு போட்டுட்டு நமக்கு பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலேயே இந்த பொருள்லாம் கம்மியான விலையில் எங்கே கிடைக்குதுன்றதை பார்த்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி எங்கள் ஏரியா மார்க்கெட்டில் இந்த 20 ரூபாய்க்கு ஜீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் போயிட்டு இதெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மாதத்தில் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினா போதும், அந்த மாதம் ஃபுல்லாகவே ஓடிடும். இதுவே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 ரூபா பொருளை 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு கண்ணுக்கு அழகாக தெரியும் போது நம்ம அந்த ஆஃபரை பார்த்தோன்னே நம்ம மனசு தானாகவே அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் போச்சு. அந்த மாதிரி தேவையில்லாமல் நான் செலவுகளை அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அந்த செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முதல்ல உட்காந்து ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். லிஸ்ட்டு போட்டு எழுத ஆரம்பித்தேன். என்ன மளிகை ஜாமான் இருக்குது, எது இல்லைன்றதை பார்த்தேன். ஆஃபர் டைமில் போய் ஆஃபரில் வாங்குறத தவிர்த்தேன். தேவையில்லாத பொருட்களை ஆஃபர் டைமில் பார்த்து வாங்குறத தவிர்த்ததுக்கப்புறம் என்னோட மாத மளிகை செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறும் 1000 ரூபா மட்டும்தான். தேவையில்லாத எதையுமே வாங்க மாட்டேன். இப்போ இந்த 6 மாதமாக தான் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வீட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம சமைக்க போகிறோம், என்னென்ன நம்ம வாங்கணும் அப்படின்றத எழுதிட்டு நீங்கள் மளிகை கடைக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. ஆஃபர் பார்த்து வாங்காதீங்க, அழகாக இருக்குதுன்னு வாங்காதீங்க. அது எல்லாமே ஃப்யூச்சரில் நமக்கு ஆபத்தாகவும் ஃபினான்சியல்
கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவையும் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவேன். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.